மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து டிவிகே கூட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு டிகேட்ஸ் அண்ட் டிகேட்ஸா வந்து டிஎம்கே கூட தான் அவங்க அலைன்ஸ்ல இருந்தாங்க. முதல்வர் விஜய் மேல ஏன் இவ்வளோ நம்பிக்கை மேம் காங்கிரஸ்க்கு? அவர் வந்து நேற்று மூத்த தலைவர்கள்லாம் பார்த்திருந்தாரு. அண்ணா ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அழகான விஷயம். அது பார்க்கவே அவ்வளோ ரசிக்கும்படியா ரொம்ப அழகா இருந்துச்சு. திருமாவளவன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, இந்தியன் அலைன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ திமுகவும் காங்கிரஸும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த இடத்துல டிவிகே ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கா மேம்? இப்போ வந்து எடுத்தெடுப்புலேயே வந்து மே 4ஆம் தேதி வந்து அவங்க பெரும்பான்மை நிரூபித்த அடுத்த நாள் 2 நாள்லேயே வந்து மோஸ்ட்டாக காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க தான் அப்படிங்கிறது. அப்படி இருக்க அந்த நைட்லாம் வந்து நிறைய பேச்சு வந்துச்சு மேம். டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ், முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து இந்த 2 பேரும் அலைன்ஸ் உண்மைதான் அப்படின்ற மாதிரி. ஆமாம், சிபிஐயில் வந்து பேபி அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் கூட அதை வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து கன்வின்ஸ் பண்ண ஆகும். இப்போ வந்து விஜயை பார்த்து அவ்வளோ பயமா மேம் அந்த எதிர்கட்சிகளுக்கு? ஏன்னா ரொம்ப 70 வருஷ கட்சி அவங்க, அவங்களோட கொள்கைகளுமே ரொம்ப எதிரியா இருந்தவங்க 70 வருஷமா. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் இணையறதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அருவருப்பா தான் பாக்குறேன். அஸ்ட்ராலஜர் அவரை வந்து ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸராக வந்து விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் பொலிட்டிக்கல் ரீதியான முடிவுகள் எடுக்கும் போது நாங்கள் வந்து அவரை ஆலோசிப்போம், அது ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அஸ்ட்ராலஜராக இருக்கவர் வந்து பொலிட்டிக்கல் ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து ஆலோசகராக இருக்க முடியுமா? அது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. நம்ம வந்து முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ரெசிவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஜோசியக்காரரை போயிட்டு நம்ம வந்து ஒரு அரசு சம்பளத்தில், மக்கள் வரி பணத்தில் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கலர்கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருந்திருக்கவங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு தமிழக அரசில் வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து டிவிகே கூட அலைன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு டிகேட்ஸ் அண்ட் டிகேட்ஸாக வந்து டிஎம்கே கூட தான் அவங்க அலைன்ஸில் இருந்தாங்க. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கூடயும் இருந்திருக்கோம். ஆமாம், மாற்றி இருந்திருக்கோம். ரொம்ப நாள் கடந்த கொஞ்ச நாளாக வந்து அவங்களோட தான் அலைன்ஸ் இருந்துச்சு. இப்போ டிவிகே கிட்ட இருந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் காங்கிரஸ் சைடில் இருந்து? ஸோ இதை நம்மளோட பேசிக் வந்து டு கீப் பிஜேபி அவே. பிஜேபிங்கிற ஒரு தீய சக்தியிலிருந்து, உண்மையான தீய சக்தி பிஜேபி அல்லது மகாபெரும் தீய சக்தி பிஜேபி, அதை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வேற ஆப்ஷனே இல்லை. எல்லாருக்கும் அந்த கணக்கு தெரியும், என்னென்ன ரிசல்ட்ஸ் தேர்தலில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு காம்பினேஷனை தவிர வேற எப்படியுமே பிஜேபியை வெளியே வைக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த அலையன்ஸ் வச்சுருக்கோம். ஓகே மேம். அதில் நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேம், இந்த மாதிரி நாங்கள் டிவிகேக்கு ஆதரவு அப்படின்னும் போது காமராஜோட க்ளோரி டேஸ் வந்து நாங்கள் எதிர்நோக்கி இருக்கோம், அதனால தான் இந்த அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல்வர் விஜய் மேலே ஏன் இவ்வளோ நம்பிக்கை மேம் காங்கிரஸ்க்கு? நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து நிறைய விஷயங்கள் ஏன் நடக்கலை அப்படின்னு சொன்னால், இதை பண்ணறதுக்கான போதுமான பணம் இல்லையா நம்மக்கிட்ட, அல்லது இதை பண்ணுறதுக்கு தேவையான ஆட்கள் இல்லையா, போதுமான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லையா, இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது இப்போ பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மலக்குழி மரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை பண்ணுறதுக்கு போதுமான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லையா இந்த காலத்தில்? உலகம் முழுக்க எல்லாரும் வீட்லேயும் ஒரு மலம் இருக்குல்ல, அதை எப்படியோ ஹேண்டில் பண்ணதில்ல உலகமே. ஏன் நமக்கு மட்டும் அது மரணத்தில் கொண்டு போய் விடப்படுது? அப்போது வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இல்லையா, பீப்புள் இல்லையா, பட்ஜெட் இல்லையான்னு கேட்டால் இது எல்லாமே இருக்குது. பொலிட்டிக்கல் வில் தான் இல்லை. பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கத்திற்கு ஒரு விருப்பம், அந்த அரசாங்கத்தினுடைய விருப்பம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஸோ எது ஒன்றும் உங்ககிட்ட இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கான விருப்பம் எப்படி உங்கள் வாழ்க்கையை செலுத்திட்டு போகுதோ அந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய விருப்பம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸை எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் அவர்களோட காங்கிரஸ் கட்சியில் நம்ம பேசும்போது வந்து ஐடியாலஜிக்கலி வந்து அதே தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 5 கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து 4 பேர்
ம். வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். சார்ந்தவர்கள். இப்போ பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல நேரு அவர்களுடைய அமைச்சரவையில இருந்தாங்க. ஓகே. தோ அவங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு நாள் இருந்தது கிடையாது. ஆனா ம், ம். நேருடைய அமைச்சரவையில வேற இருந்திருக்காங்க. கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அம்பேத்கர் அவர்கள் இருந்தாங்க. பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராவே இருந்தாங்க, செயல்பட்டிருக்காரு. இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது அஞ்சலி அம்மாள் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ, ம், ம். காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர். முதல்வர். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது அண்ட் அவங்க சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு, ம், ம். சமூக நீதி அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா ஒத்து வருது. அதுல எதுலையுமே நம்ம ஒரு இன்ச்சு கூட டிஃபர் ஆகல. ம். அதனால பொலிட்டிக்கல் வில் வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒண்ணா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பண்ணிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே மேம். இது இப்போ கடந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து அமைச்சரவை பதவி எதுவுமே தரல. இதுவரையுமே அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு வந்து யாருக்குமே 59 வருஷமா ஆமா. நாங்க வந்து எந்த ஒரு அதிகாரத்திலையும் இல்ல. ஆட்சி அதிகாரத்துல இல்ல இல்ல. இல்ல. இப்போ வந்து விஜய் அவர்களோட அமைச்சரவையில ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி? 2 அமைச்சர்களுக்கு கொடுக்கறதா ஆமா, சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. எந்த அமைச்சர் அப்படிங்கிறது வந்து இன்னும் முடிவு செய்து அறிவிக்கப்படல. ம். எந்த அவங்களுக்குமே என்ன மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது அவங்க சைட்ல இருந்துமே யாருக்குமே பண்ணல. இப்போ சொல்றாங்கல்ல மயிலாப்பூர் எம்எல்ஏக்கு வந்து தாவேக்காவோட மயிலாப்பூர் எம்எல்ஏக்கு வெங்கட்ரமணன் வந்து கல்வித்துறைன்னு அதெல்லாம் அவங்க யாருமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இவங்களா எழுதிக்கிறது தான். உத்தேச பட்டியல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உத்தேச பட்டியலுங்கிறதெல்லாம் இவங்களா விடுற கப்சா. ஓகே. அதெல்லாம் கட்சி சைட்ல இருந்து அப்படி எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ம். ஸோ யாருக்குமே அமைச்சர் பதவி வந்து இந்த துறைக்குன்னு இன்னும் வழங்கல. ம். இவங்க எல்லாம் அமைச்சர்கள்னு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. அதான் உண்மை. ஸோ நமக்குமே இன்னும் அமைச்சர் அப்படிங்கிறது நமக்கு 2 கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பியும் 2 இதுவும் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எந்த துறைக்கானதுங்கிறது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஓகே ஓகே மேம். இப்போ எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலையும் வந்து டிவிகேவோட தானே அலைன்ஸ் இருக்கும் மேம்? ஆமா, அப்படிதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிஐயில் வந்து திருமாவளவன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, இந்தியன் அலையன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ திமுகவும் காங்கிரஸும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த இடத்துல டிவிகே ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கா மேம்? அவர் அந்த மாதிரி சொல்லலை, ஃபில் பண்ணுன்ற மாதிரி சொல்லலை. இல்லை, இன்னைக்கு வந்து எங்களுடைய சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா அலையன்ஸ்ல வந்து டிவிகேவும் இருக்கணும் டிஎம்கேவும் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்தியா அலையன்ஸுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குது? பிஜேபி. இந்த 2 பேருமே வந்து பிஜேபிக்கு போற ஆட்கள் கிடையாது. 2 பேருமே வந்து கொள்கை எதிரியா தான் பிஜேபி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால கட்டாயம் நீங்க அந்த சைட் போக முடியாது. அப்ப இந்த சைட் தான் வந்தாகணும். அதனால நம்ம டிவிகே கூட ஏன் நம்ம வந்து அவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கறத நம்ம இப்ப எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, டிவிகேக்கு வந்து அந்த ஒரு தாட் வந்துடக்கூடாது. நம்ம ஒரு பக்கம் அந்த பக்கம் போய்க்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கம்ப்ளீட்டா சீல் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த சைடு தான் இருக்க போறோம், பிஜேபிக்கு எதிராக தான் இருக்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம டோட்டலா சீல் பண்றோம் காங்கிரஸ் சைட்ல இருந்து. ஓகே ஓகே மேம். அப்போ இப்போ பாராளுமன்ற தேர்தலில் டிஎம்கே டிவிகே காங்கிரஸ் இப்படி இருக்குமா மேம்? இதுதான் எங்களுடைய ஆசை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா 3 வருஷம் இருக்கு டைம். இப்போ நமக்கு கையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, அதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்று நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க மேம். ரொம்ப மகிழ்ச்சியான நிறைய அனௌன்ஸ்மெண்ட். அது எது மேம் உங்களுக்கு ரொம்ப? எனக்கு ரொம்ப பிடிச்சது 717 டாஸ்மாக மூடினது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே. ஸோ அதை ரொம்ப ஆர்வமா நான் வரவேற்கிறேன். இன்னும் என்னோட ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் ஒரு 100 பெண்கள் வந்து இந்த டாஸ்மாக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்குறாங்க, அங்க எல்லா இடத்துலயுமே மக்கள் விருப்பத்திருக்கினங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் வந்து மூடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஓகே மேம். இப்போ வந்து எடுத்தடுப்புலே வந்து மே 4ஆம் தேதி வந்து அவங்க பெரும்பான்மை நிரூபிச்ச அடுத்த நாள் 2 நாள்லேயே வந்து மோஸ்ட்டாக காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க தான் அப்படிங்கிறது. அப்படி இருக்க அந்த நைட்லாம் வந்து நிறைய பேச்சு வந்துச்சு மேம், டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து இந்த 2 பேரும் அலைன்ஸ். அது உண்மைதான் அப்படின்ற. ஆமா, சிபிஐயில் வந்து பேபி அவர்களா இருக்கட்டும், திருமாவளவன் கூட அதை வந்து ஆல்மோஸ்ட் அந்த கன்வின்ஸ் ஆகும். இப்போ வந்து விஜயை பார்த்து அவ்வளோ பயமா மேம் அந்த எதிர்கட்சிகளுக்கு? ஏன்னா ரொம்ப 70 வருஷ கட்சி அவங்க, அவங்களோட கொள்கைகளுமே ரொம்ப எதிரியா இருந்தவங்க 70 வருஷமா. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் இணையறத நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அருவருப்பா தான் பாக்குறேன். உங்களுக்கு வந்து பிஜேபியினுடைய பாகம் தான் ஏடிஎம்கே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட நீங்க எப்படி வந்து அப்படியே அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எதிரின்னு சொல்லி இவ்வளோ நாளா எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எப்படி அவங்க கூடவே கூட்டணி வச்சுப்பீங்க எந்த ஒரு கொள்கை இதுவுமே இல்லாம அப்படிங்கிறது வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு
ஷாக்கிங்காகவே தான் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ டிவிகேல விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி இடதுசாரிகளை கட்சி மட்டும் தான் அணுகியிருந்தார் அவர் ஆதரவுக்கு. காங்கிரஸ் ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் அப்படிதானே. காங்கிரஸ் வந்து நீங்க வந்து அந்த சைட்ல இருக்கக்கூடிய மதம் அல்லது சாதிவாதம் போன்ற கம்யூனல் ஃபோர்ஸஸ்க்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்கிற ஒரே கண்டிஷன் போட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவே கொடுத்தோம். அப்போ அவங்க வந்து இந்த IUML, VCK மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களை தவிர வேற ஆப்ஷனே டிவிகேக்கு கிடையாது ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. அதனால தான் அவங்களோட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே மேம். இப்போது நார்த்து சைடு வந்து ராகுல் காந்தி அவர்களோட அலை வந்து ரொம்ப பெருசு. அவங்க வந்து யூத் வெல்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சவுத்தில் விஜய் அவர்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த எலெக்ஷன்ஸை வந்து மற்ற மாநிலங்கள் கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து ரொம்ப உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இவரோட வெற்றியை வந்து அவங்களோட வெற்றியாக கொண்டாடுறாங்க. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அது அப்படி நார்த் வந்து ராகுல் காந்தி அவர்லாம் அதுக்கேற்ற மாதிரி அங்கே பிரச்சாரம் பண்ணுவார். சவுத்தில் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் வந்து நிறைய மாநிலத்தில் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா அந்த மாதிரி நார்த்தில் அவரு, சவுத்தில் இவர் அப்படிலாம் பார்க்கலாமா நாங்கள் அவங்கள? இல்லை சவுத்துலேயுமே திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு பெரிய ஒரு அலை இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இப்பதானே வந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள்னு ஒருத்தர் பிக்சர்ல இல்லாத போதே சவுத் இந்தியால பாருங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் யாருக்கு கூட கூட்டணி வைக்குதோ அதுதான் எப்பவுமே ஜெயிக்கும். ஒரு 80 வருஷமாவே அப்படிதான் ஜெயிக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே போனீங்கன்னு சொன்னா தெலுங்கானா, அது வந்து ஒன்னா ஆந்திராவோட ஒருங்கிணைந்த ஆந்திராவா இருந்த போதும் வெகு காலம் வந்து காங்கிரஸ் ஆட்சி. அதே போல கேரளா, கர்நாடகா, இது எல்லாமே வந்து காங்கிரஸுடைய கோட்டை தான். அதனால தென்னிந்தியானா வந்து அது விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. தென்னிந்தியாவும் ராகுல் அவர்கள் தான், தென்னிந்தியாவும் காங்கிரஸ் தான். இது கண்டிப்பா ஒரு அடிஷனல் ஃபோர்ஸ். ஓகே ஓகே. அதை ரொம்ப வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வரவேற்கிறோம். இன்னைக்கு மத்தியானம் அரசுல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்து மேம். அவரோட ஜோசியம் பார்க்குறவர் இருக்கார் இல்லைங்களா, அஸ்ட்ராலஜர், அவரை வந்து ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸராக வந்து விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் பொலிட்டிக்கல் ரீதியான முடிவுகள் எடுக்கும் போது நாங்கள் வந்து அவரை ஆலோசிப்போம், அது ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அஸ்ட்ராலஜராக இருக்கவர் வந்து பொலிட்டிக்கல் ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து ஆலோசகராக இருக்க முடியுமா? இல்லை, அது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. அதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ரெசிவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஜோசியக்காரரை போயிட்டு நம்ம வந்து ஒரு அரசு சம்பளத்தில், மக்கள் வரிப்பணத்தில் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய பாராளுமன்ற தலைவர்கள் 2 பேர் எம்பிஸ் வந்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்களும் இவங்க கார்த்திக் சிதம்பரம் அவங்களும் அதை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் வந்து எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, நான் உட்பட. ஸோ வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் நம்பிக்கைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த தகுதிக்காக நீங்கள் வந்து எப்படி வந்து மக்கள் வரிப்பணத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து அரசு வேலை போட்டு கொடுப்பீங்க? அதுவும் ஏதோ ஒரு பாவம் நீங்கள் ஒரு கிளர்க்காக இருந்துட்டு போங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்றது கிடையாது. இது வந்து செக்ரட்டரிக்கு அடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் அடிஷ்னலாக அவங்களுக்கான மிக முக்கியமான வேலைகளை செய்து கொள்வதற்காக முதலமைச்சர் அவர்கள் வந்து தன்னுடைய கைக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதவி. அந்த ஒரு பதவியை போய் நீங்க வந்து ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா எந்த மாதிரி முற்போக்கு நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிறது வந்து பயமாதான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து இப்போ வன்மையாக கண்டிக்க வேண்டியதும் அதை ஒரு பேசு பொருளாக்க வேண்டியதும் இந்த கேள்வியை வந்து எழுப்ப வேண்டியதும் நம்ம அத்தனை பேருடைய மிக முக்கியமான பொறுப்பா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு இது மற்ற ஊர் கிடையாது. இங்க தனியா ஜோசியம் பாக்குறவங்க இருக்கிறாங்க, தனியா கோயிலுக்கு போறவங்க இருக்கிறாங்களா, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா ஒரு அரசாங்கத்துல இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் மக்கள் ஒரு நாளும் அனுமதித்தது கிடையாது, அதை அனுமதிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜோசியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஜோசியம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிறந்த நேரத்தை பேஸ் பண்ணி இருக்கு, பிறந்த இடம், பிறந்த தேதி, இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு உலகம் முழுக்க 250 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு 15,000 குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே நாள் ஒரே தேதியில ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைகள் வந்து சம்பந்தமே இல்லாத
ஒரு லைஃபை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஒரே நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை, அது யூஎஸ்ல இருந்தா அது ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருக்குது, டவுன்ல இருந்தா ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கு, ஒரு ஆப்பிரிக்கால இருந்தா ஒரே மாதிரி வேற மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல் தானே ஒழிய, அரசியல் தான் நம்முடைய தலையெழுத்தை உண்மையா டிட்டர்மைன் பண்ணுதே ஒழிய ஜோசியமோ ஜாதகமோ ஜோசியக்காரரோ கிடையாது. கரெக்ட் கரெக்ட் ரைட். ஸோ இந்த பேசிக் ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை வந்து நேரு அவர்கள் மிக முக்கியமாக வந்து சொன்னாங்க. அவங்க மிக முக்கியமாக முன்னெடுத்தது வந்து சயின்டிஃபிக் டெம்பர் வந்து ஒரு நாடு முன்னேறதுக்கு அந்த மக்களுக்கு இப்போ தொடர்ந்து புகுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த விஞ்ஞானபூர்வமான சிந்தனை என்பது மிக மிக அவசியம். இன்னொன்று, இந்த பிறப்பினால் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நோக்கி நம்ம எவ்வளவு தூரம் வர முடியுமோ அதுதான் நல்ல அரசியல். பிறப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூ டு இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அம்மா அப்பா சொத்து தான் உங்களுக்கு வருது, அம்மா அப்பாவோட ஜாதி தான் உங்களுக்கு வருது, அம்மா அப்பாவோட எஜுகேஷன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அம்மா அப்பாவுடைய சோஷியல் கான்டாக்ட்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லையாங்கிறது நீங்க எங்க பிறந்தீங்க அப்படிங்கறத பொறுத்து ரொம்பவே இருக்கு. அப்போ பிறப்பினால் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை என் வாழ்நாளில் எப்படி நான் ஸ்மூதன் பண்ணி எல்லாருமா ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி போறோம் அப்படிங்கிறது தான் அரசியலே. அரசியலோட ரோலே அங்கதான் இருக்கு. அதனாலதான் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்குறோம், அதனாலதான் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், அதனாலதான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஏன் நீ உழைச்சி நீயே சம்பாதிச்சு வீடு கட்டு அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து 3 சென்ட் 5 சென்ட் நிலம் வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸ் அரசாங்கம் எங்கெல்லாம் ஆளுதோ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பிறப்பினால் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை சரி பண்றதுக்காகத்தான் நம்ம பண்ணிருக்கோம். அப்போ நீங்க இந்த பிறப்பையை மட்டுமே மையப்படுத்தக்கூடிய இந்த ஜோசியத்தை நீங்க இவ்வளோ தூரம் நீங்க வந்து ஓப்பனா கவர்மெண்டோட போஸ்டிங் கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்து ஜோசியத்தை வந்து ஒரு ப்ராபகேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இளம் தலைமுறை என்ன ஆவாங்க? நான் படிக்கணுமா, நான் வேலைக்கு போகணுமா, நான் என்னுடைய சுய சிந்தனையை வந்து நான் மேம்படுத்தணுமா, நான் அரசியலை வந்து முன்னெடுக்கணுமா என் வாழ்க்கையில, ஏன் வந்து ஒரு குழந்தை ஒரே நேரத்துல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து இது ஏழைன்னு சொல்றோம், இது பணக்காரர்னு சொல்றோம், அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அப்பாவியா பிறக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ஒருத்தரை நம்ம ஏழைன்னு சொல்றதும், ஒருத்தரை பணக்காரன்னு சொல்றதும், ஒருத்தர் ஆணு பெண்ணுன்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்றதும், கருப்பு சிவப்புன்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்றதும், இந்த பிறப்பிலான டிஃபரன்ஸை வந்து நம்ம முறியடிக்கணுங்கிறது தானே நம்ம எல்லாருக்கும், இளைஞர்களுக்கு அதானே சொல்லிக் கொடுக்கணும். உங்களை கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஒரு ஜோசியக்காரரை கொண்டு போயிட்டு நீங்க இவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சீங்க அப்படின்னு சொன்னா அவரு அங்கிருந்து அதுக்கு அடுத்தது என்னென்னத்தையோ சொல்லுவார் இல்லையா? சார் நீங்க இத்தனை மணிக்கு போகலாம், இத்தனை மணிக்கு நீங்க போகக்கூடாது, நீங்க எத்தனை மணிக்கு கையெழுத்து போடலாம் போடக்கூடாது, ஒரு முக்கியமான டெசிஷனை சார் உங்களுக்கு 10 நாள் நேரம் சரியில்லை, நீங்க 10 நாள் கழிச்சு டிசைட் பண்ணுங்க, இப்படின்னு என்னத்தையாவது இவங்க பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. சரி, ஜோசியம்ங்கிறது ஒரு விஷயம், ஜோசியருங்கிறது இன்னொரு விஷயம். அவங்க எக்ஸிட் போல்ஸ்லாம் கணிக்காததா அவர் கணிச்சு சொன்னாரு அப்படிங்கறது நானே தானங்க சொன்னேன். நான் என்னோட Facebookல எழுதியிருக்கேன் பாருங்க, இவ்வளோ பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க, இவ்வளோ இந்த அளவுக்கு வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட Facebookல எழுதியிருக்கேன். எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடி இருக்கிறாங்க, அந்த மாற்றத்தை இன்னைக்கு உங்களை நம்பி கொடுத்துருக்குறாங்க. மக்கள் உங்களை நம்புறாங்க, நீங்க உங்களை நம்பணுமா ஜோசியத்தை நம்பணுமா? புரியுது புரியுது இல்லையா? ஸோ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வேணும்ல சார், என்ன நம்பி மக்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி வந்து நீங்க அறிவானவங்களை வச்சுக்கணும்ல. இப்போ அஸ்விதான்னு சொல்லி ஒரு பொண்ணு டிவிகேல ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்த பொண்ணு. அந்த பொண்ணு டிவிகேல ஜாயின் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா எனக்கு தெரிய மாசக்கணக்கா அவ வந்து அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு. ஏன் அந்த பொண்ணை வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க முடியல, அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை, எலெக்ஷனுக்கு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சீட்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கலாம்ல, நல்ல நல்ல போஸ்டிங்ஸ் கொடுத்து அவளோட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மைண்டை யூஸ் பண்ணலாம். அல்லது அவ சின்ன பொண்ணு 30-35 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு
நீங்க வேற எக்ஸ்பீரியன்ஸ்டா வேற யாரையோ நீங்க வந்து வைக்கலாமே, எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அறிவார்ந்தவர்களை நீங்க உங்களுக்கு சுத்தி வச்சு, எதுக்கு வந்து மந்திரி சபைன்னு இருக்கு, மந்திரிமார்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்குன்னு பலவிதமான செக்ரட்டரிஸ், எக்ஸ்பர்டைஸ், இவங்க அத்தனை பேருக்கும் அரசாங்கம் மக்கள் வரிப்பணத்தில் எதுக்கு காசு கொடுக்குது? எதுக்கு ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் அரசாங்கம் எங்க செலவுல மக்கள் வரிப்பணத்தில் தானே நீங்க இவங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த முதலமைச்சர்களுக்கு இந்த ஆலோசனை சொல்வது மிக முக்கியமான விஷயம். சரியான தகவல்களை புத்திசாலித்தனமாக அறிவார்ந்த சிந்தனையுடன் சொல்ல வேண்டும்ங்கிறதுக்கு தானே இவ்வளவும் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீங்க ஜோசியக்காரரை தூக்கி கொண்டு வந்து வச்சீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா ஓட்டு போட்ட மக்கள் இது வந்து நிச்சயமா எதிர்பார்க்கல. அது இது போன்ற ஆட்டிடியூட்ஸை வந்து நிச்சயமா மாத்திக்கணும். இன்னொன்னு, இது வந்து பழங்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள், நீங்க பொன்னியின் செல்வன் படிச்சாலே தெரியும், நிறைய ராஜாக்கள் பாத்தீங்கன்னா ஆனா ஊனா ஜோசியக்காரரை தான் கூப்பிட்டு உட்காத்தி வச்சுப்பாங்க. ஆமா, உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சட்டசபையில் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த காலத்துல வந்து ஜோசியர் சொன்னபடிதான் கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து எந்த தேதிக்கு போர் போகலாம், எந்த தேதிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அவரு தான் குறிச்சு கொடுப்பாரு. அவரு தான் வந்து போர் போலாமா வேணாமா அந்த மாதிரியான விஷயங்களை கூட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து சில பேரை வந்து இவங்களுக்கு ராசி சரியில்லை, நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே ஏதோ ஈவில் மாதிரி தோணும். அவங்க எவனோ ஒரு ஜோசியக்காரன் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டானா அவங்க எவ்வளோ அறிவார்ந்து சிந்திக்கிறாங்க, அவங்க எவ்வளவு வந்து பரந்த அரவணைக்கும் இதயத்தோட இருக்கிறாங்க, அவங்க வந்து எவ்வளோ வில்லிங்கா இன்னைக்கு என் முன்னாடி செயல்பட வந்திருக்காங்கிற எந்த விஷயத்தையும் நீங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை சார், அவங்க தோத்து போயிடுவாங்க சார், அவங்களுக்கு கரகம் சரியில்லை சார், நீ எதையாவது ஜோசிக்காரர் சொன்னதை நம்பி உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை நீங்க ஜட்ஜ் பண்ற கலரே மாறிடும். ஒவ்வொருத்தரையும் நீங்க ஒவ்வொரு கலர் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதை வச்சு அவர் உங்களை மேனிப்புலேட் பண்ண மாட்டாருன்னு என்ன தெரியும்? புரியுது. ஜோசியம் அப்படிங்கிறதே மோஸ்ட்லி மேனிப்புலேஷன் தாங்க. ஓகே, எவ்வளோ விஷயங்கள் ஜோசியக்காரெல்லாம் சொல்லி, நான்லாம் ஒரு காலத்துல ஜோசியத்தை ரொம்பவே நம்பிட்டு இருந்த ஆளு, அதனாலதான் நான் இவ்வளோ பொங்குறேன். ரொம்பவே நம்பிட்டு அவங்க சொன்னது எதுவுமே நடக்கல. இந்த சென்ஸ் இது நல்ல ஜோசியரா கெட்ட ஜோசியராங்கிறத பொறுத்து கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன சொன்னா உங்ககிட்ட என்ன கூட 500 ரூபாய் வாங்க முடியுமோ அதுதான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தேர் வெரி மேனிப்புலேட்டிவ். ஸோ எதுக்கு நீங்க இவங்க கிட்டலாம் போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை கொடுத்துக்கோங்க, எங்க வாழ்க்கையெல்லாம் சேர்த்து கொடுக்குறீங்களே, மக்கள் வாழ்க்கையெல்லாம் சேர்த்து கொடுக்குறீங்களே. ஓகே ஓகே மேம். இப்போ அவர் வந்து நேற்று மூத்த தலைவர்கள் எல்லாம் பார்த்திருந்தாரு. அண்ணா அவர்கள் ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அழகான விஷயம். அதை பார்க்கவே அவ்வளோ ரசிக்கும்படியா ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை வந்து வரவேற்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கு அலுவலகத்துக்கு கூட வந்திருந்தாங்க. பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, இவ்வளவு தலைவர்களா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே தலைவர்னு இருப்பாங்க. பட் காங்கிரஸோட பியூட்டியே அதுதான். இங்க வந்து எப்பவுமே பல தலைவர்கள் தான், ஜனநாயகத்தினுடைய அழகும் அதுதான். ஓகே மேம். இப்போ ஃபியூச்சர்ல செகண்ட் வீக் 3rd வீக் ஆஃப் மேல வந்து அவர் டெல்லி போய் மோடி அவர்களையும் இல்ல ராகுல் காந்தி அவர்களையும் சந்திக்கிறதா திட்டம் இருக்கிறதா சொல்றாங்க மேம். அது உண்மை தெரியல. ஓகே, இருந்தா சந்தோஷம். பிரதமர்ங்கிற முறையில போய் பார்க்கட்டும், பார்த்து தமிழ்நாட்டுக்கு தேவையான கேட்கணும் இல்லையா, கேட்கறதுக்குன்னு தானே நம்ம வந்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்துக்கட்டும், பண்ணட்டும். எங்களுக்கு தேவையான தகவலை கொடுத்தது ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.